ورسوله فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وآله وسلم وخير الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அளப்பெரிய அருளால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கப்பட்ட சுன்னத்தான ஒரு அமலை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் அனைவரும் அல்லாஹுடைய இறையில்லத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த அமல்களையும் இன்னபிற அமல்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தானோ, தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி காண்பித்து தந்தார்களோ அதன் அடிப்படையில் அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதூப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி தப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹும்ம முஸ்ரிப குலூபி சர்ரிஃப குலூபினா அலா தாஅத்திக். ரப்பனா லா துஸு குலூபனா பஅத் இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். اللهم آتي نفسي تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها. சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு எங்களுடைய ஈமானிய உறவுகளே என்ற தலைப்பில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய குறைவான நேரத்தில் அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தருள்வானாக. எங்களுடைய ஈமானிய உறவுகளே என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன் புறத்திலிருந்து அனுப்பிய ஒரு சிறந்த உறவான ரமலான் என்ற உறவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அனுப்பி தந்தான். தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு உறவினர் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக இருந்தால் நாம் எந்த அளவுக்கு அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நம்முடைய வீடுகளை எல்லாம் சுத்தம் செய்து அவர்கள் தங்கக்கூடிய இடத்தில் அதிகமான வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி அவர்களுக்கு எந்த உணவு பிடிக்குமோ, அவர்களுக்கு எந்த இடங்கள் பிடிக்குமோ அந்த இடங்களை எல்லாம் காட்டுவதற்கும் அந்த உணவுகளை எல்லாம் சமைப்பதற்கும் ரெடி பண்ணுவதற்கும் நாம் அனைவரும் தயாராகுவோம். இயல்பாக ஒரு உறவினரை கண்ணியப்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு அமலாக நாம் அனைவரும் இதைத்தான் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய தூதர் மூலமாக நமக்கு இதை கற்றுத் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உறவினர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து ஈமான் என்ற இறை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அல்லாஹுடைய மகத்துவத்தை உணரக்கூடிய ஒரு உறவை அல்லாஹ் நமக்கு அனுப்பி தந்தான். அந்த உறவானது நம்மளோடு 14 நாட்களும் இன்றைக்கு வரைக்கும் 14 நாட்களும் நம்மோடு உறவாடியது. அல்லாஹ் அனுப்பி தந்த உறவு அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அகிலத்தை எல்லாம் படைத்து நம் அனைவருக்கும் நேர்வழியை காட்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கருணையின் வெளிப்பாடாக அந்த உறவை அல்லாஹ் நம் மீது அனுப்பி வைத்தான். அந்த உறவை அல்லாஹ் அனுப்பும் பொழுது அந்த உறவுக்கு சொந்தக்காரர்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக நினைவூட்டினான். என் புறத்திலிருந்து என்னுடைய உறவு உங்களை சந்திக்க வருகிறது, அது யாருக்கு பயனளிக்கும் தெரியுமா என்று அல்லாஹ் சொன்னான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு என் புறத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு உறவை தருவதாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நன்மையும் நலவையும் அடையக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி தந்தார். சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த உறவானது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த அந்த உறவானது என்னுடைய வீட்டிற்குள் நுழைந்தது. இன்றோடு 14 நாட்கள் நிறைவு பெறப் போகிறது. இன்னும் சில நாட்கள் மட்டுமே அந்த உறவு நம்முடைய வீட்டில் தங்க இருக்கிறது. யாருடைய வீட்டில் தங்கும்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்கள் வீட்டில் மட்டும்தான் தங்கும். அந்த உறவானது அல்லாஹ் அனுப்பிய அந்த உறவானது என் வீட்டிற்குள் நுழைந்தது அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு. அந்த உறவை நான் எப்படி கண்ணியப்படுத்தினேன் என்பதைத்தான் இன்றைய ஜும்மாவின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த உறவானது என்னுடைய வீட்டிற்குள் நுழைந்தது. அந்த உறவை நான் எப்படி அழகான முறையில் அதோடு நடந்து கொண்டேன், அது என்னென்ன உறவுகளை கொண்டு வந்து எனக்கு என்னென்ன மாற்றங்களை தந்தது என்பதைத்தான் இன்றைய நாள் நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு மாதத்தில் தன்னுடைய அடியார்கள் மீது கருணை காட்டுவது போல் வேறு எந்த ஒரு நாட்களிலும் அல்லாஹ் கருணை காட்டவில்லை. இந்த ஒரு மாதத்தில்
அல்லாஹ் கருணை காட்டுவது போல் வேறு எந்த ஒரு நாட்களிலும் அல்லாஹ் கருணை காட்டவில்லை. முழு மாதமும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் படைத்திருக்கும் சொர்க்கத்தின் வாசல்களை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான், நரகத்தின் வாசல்களை அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறான். நன்மை செய்யக்கூடிய நபர்களே, நன்மை முந்தக்கூடிய நபர்களே, உங்களுடைய நன்மையின் மூலமாக நீங்கள் அல்லாஹுவை அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நம் அனைவருக்கும் அறிவிப்பு செய்திருப்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருப்போம். சகோதர சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த உறவை எந்த முறையில் நாம் பயன்படுத்தினோம்? என்னுடைய ஆத்மாவிற்கு அந்த உறவு தந்த நன்மைகள் என்ன? என்னுடைய ஆத்மாவிற்கு அந்த உறவு தந்த மகத்துவமான நன்மை என்ன? இதை நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை நம் மீது கட்டாய கடமையாக்குகிறான் என்றால் அதன் மூலமாக அல்லாஹ் விரும்புவது எல்லாம் நாம் அல்லாஹுவை, மகத்துவமான ரப்புவை அறிய வேண்டிய முறைப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒரு கடமையை நம் மீது கட்டாய கடமையாக்குவான். இந்த நோன்பான உறவு நம்மை நோக்கி வந்தது முதலில் அல்லாஹ் சொல்லக்கூடிய உறவிலே மகத்துவமான யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஈமானுக்கு நானும் என்னுடைய மனைவி மக்களும் என்னுடைய குடும்பத்தார்களும் பதில் சொல்லக்கூடிய முறையில் இந்த 14 நாட்களையும் நாம் கழித்தோமா? முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டிய முதல் அமலானது அக்கீமுஸ் ஸலா, தொழுகையை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்வது யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, உங்கள் மீது இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். ஈமானுடைய முதல் அடையாளம் என்ன? அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை நான் அவனது அருளை கொண்டு ஈமான் கொள்வதுதான் முதல் கடமை. ஏன்? ஈமான் கொண்ட மக்களுக்குத்தான் இந்த நோன்பான உறவானது அதிகமான மாற்றங்களை தரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அந்த நோன்பான உறவு, என்னுடைய வீட்டில் வந்த அந்த உறவு என்னென்ன மாற்றங்களை எனக்கு தந்தது? தொழுகையான முதல் அந்தஸ்தில் உள்ள அந்த உறவை நாம் எப்போது அதோடு உறவை ஒட்டி வாழ்ந்தோம் என்பதை, தொழுகை என்ற உறவோடு நாம் எந்த அளவுக்கு ஒட்டி உறவாக வாழ்ந்தோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த உறவோடு ஒட்டி வாழ்ந்திருந்தால் நமக்கு அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அல்லாஹ் தெல்ல தெளிவாக நமக்கு விளங்க வைத்திருப்பார். காரணம், தொழுகையில்தான் அல்லாஹ்வுடைய அன்பை நாம் பரிபூர்ணமாக அடைந்து கொள்ள முடியும். தொழுகையில்தான் அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் முழுமையாக அடைந்து கொள்ள முடியும். ஏன்? அல்லாஹுவை ரப்பாக முன்னிறுத்தி நாம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நீ உன்னுடைய நேரான பாதை எனக்கு காட்டி தருவாயாக. அந்த அல்லாஹ்வுடைய நேரான பாதை தான் நம்மை உலகத்திலும் கண்ணியமான மனிதர்களாக மரணிக்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிரியமான நபர்களாக மரணத்தை தழுவும் பொழுதும் அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய வானவர்களை கொண்டும் உபதேசம் பெற்ற மக்களாக, நற்செய்தி பெற்ற மக்களாக நாம் மரணிக்க முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் வாயிலாக பதிவு செய்கிறார். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்ததாக நம்மோடு வந்த உறவில் மகத்துவமானது கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சாகிய அல் கலாம், அல் குர்ஆன். இந்த குர்ஆனை கொண்டு அந்த உறவை நாம் எப்படி கண்ணியப்படுத்தினோம்? அல்லாஹ் அவன் படைத்த மனித இனத்தோடு அந்த கலாமை கொண்டு அல்லாஹ் பேசுகிறான். மனித ஜீவராசிகளிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ஒட்டுமொத்த மனித ஜீவராசியில் அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளோடு அல்லாஹ் பேசுகிறான். அந்த அல் கலாமோடு, அந்த உறவோடு நான் இந்த 14 நாட்களில் எத்தனை முறை நான் பேசினேன்? அல்லாஹ் என்னோடு பேசுவதற்கு ஆசைப்பட்டான், அல்லாஹ் என்னோடு உறவாடுவதற்கு ஆசைப்பட்டான். நான் எத்தனை முறை அல்லாஹோடு பேசுவதற்கு ஆசைப்பட்டேன்? அல்லாஹோடு 14 நாட்களும் எந்த அளவுக்கு நான் உறவாடினேன் என்பதை நாம் இந்த நேரத்தில் நான் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய உள்ளத்தில் அதிகமான மாற்றங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ரமலான், அதற்காகத்தான் இந்த ரமலானை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி தந்திருக்கிறான். காரணம் என்ன? அல்லாஹ் படைத்த அனைத்து உணவுகளும் ஹலாலான உணவுதான், ஹலாலான உணவுதான். நமது கரங்களால் ஹலாலாக சம்பாதிக்கப்பட்டு கொண்டு வந்த உணவுதான். நம்முடைய மனைவிகளும் நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய தாய் தந்தைகளும் சாப்பிடுவதற்காக நாம் சம்பாதித்து ஹலாலாக்கி கொண்டு வந்த உணவைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் என்னுடைய இறையச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், என்னுடைய இறையச்சமுடைய மக்களாக நீங்கள் ஆகலாம். எப்படி நீங்கள் ஆக முடியும்? எப்படி நீங்கள் மாற முடியும்? இந்த நோன்பை என்னுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி நோற்றால் மட்டும்தான் நீங்கள் இந்த இலக்கை அடைய முடியும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார்.
சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த ஒரு ஆசை இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு பிரியம் இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். அது இல்லாமல் ஒரு மூமின் ஒரு நாளும் ஒரு நாளை கழிக்க மாட்டார். அல்லாஹ் ஆசைப்படுவதெல்லாம் அதற்காகத்தான் நமக்கு அமல்களை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அவன் அகிலத்தின் அதிபதி அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அந்த அகிலத்தின் அதிபதியாகி அல்லாஹுடைய அன்பை, அளவற்ற அருளை அடைந்து கொள்வதற்கும், நிகரற்ற அன்பை நாம் அடைந்து கொள்வதற்கும், அதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்குத்தான் இந்த அமலை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, மற்றொரு உறவாகிய அல்லாஹ் நம்மை நினைவு கூறக்கூடிய, நாம் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய தஸ்பீஹ்களை கொண்டு எந்த அளவுக்கு அந்த உறவை நாம் கண்ணியப்படுத்தினோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அழகான முறையில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஃபதுகுரூனி, நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருந்தால் அதுக்குருக்கும், நான் உங்களை நினைத்து உங்களுக்கு அருள் புரிந்து கொண்டே இருப்பேன். தாய்மார்களே, சகோதரிகளே, இது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாசமான அறிவுரை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருந்தால், நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால், நீங்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொன்னால், நீங்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொன்னால், நான் உங்களை நினைத்து உங்களுக்கு நான் அருள் புரிந்து கொண்டே இருப்பேன். சகோதர சகோதரிகளே, சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவேன் என்று சொல்கிறான் என்றால், அந்த அல்லாஹ் எந்த அளவுக்கு நம் மீது அன்பு வைத்திருப்பான், எந்த அளவுக்கு அல்லாஹ் பாசம் வைத்திருப்பான், எந்த அளவுக்கு அல்லாஹ் நம் மீது பிரியம் வைத்திருப்பான் என்பதை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அல்லாஹ் எதற்காக வேண்டி நினைவூட்டுகிறான் என்றால், நாம் அனைவரும் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் அருள் புரிந்து நம் அனைவருக்கும் அதை கடமையாக்கி தந்திருக்கிறான். அந்த ஈமானுக்கு என்று தனித்துவமான ஒரு மகத்துவம் உண்டு. அந்த மகத்துவத்தை நாம் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் என்றால், சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கடந்து சென்ற 14 நாட்களும் இனி வர இருக்கக்கூடிய பாக்கி நாட்களிலும் நாம் அதை அல்லாஹ்விடம் அதிகமாக ஆசை வைத்து கேட்க வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு அமல்களையும் நமக்கு கற்றுத்தருவதெல்லாம் அந்த அல்லாஹுடைய மகத்துவத்தை உணர்ந்த நாம் மறுமையில் அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவோடு உயர்ந்த சோனத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த அமல்களை கற்றுத்தருகிறான். அல்லாஹுவை ஈமான் கொண்டோம் என்று நாம் சொல்லிவிட்டோம், அல்லாஹுதான் ரப்பு என்று நாம் சொல்லிவிட்டோம். அதில் உறுதியாக இருந்து கொண்டு அந்த ரப்பை, அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எந்தெந்த துறையில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும்தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஜனாசாவுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டால் நாம் அனைவரும் சொல்கிறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். சகோதர சகோதரிகளே, சகோதரர்களே, இதை விளங்கிக் கொண்டு நாம் சொல்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் அல்லாஹ்விடமே திரும்ப செல்ல இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்பேற்பட்ட வார்த்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கற்றுத் தந்திருக்கிறான், கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு பரிபூர்ணமான சொந்தக்காரர்களாக நாம் நம்முடைய ஆத்மாவையும் அறிவையும் நம்முடைய உள்ளத்தையும் இந்த 14 நாட்களில் பக்குவப்படுத்தி கொண்டோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, சகோதரிகளே, எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் அல்லாஹுடைய அழைப்பு நம்மை நோக்கி வரலாம். அது அல்லாஹுடைய சுன்னாவில் உள்ளது. அந்த மரணத்திற்கு முன்பாக நான் என்னுடைய ரப்பை எந்த அளவுக்கு விரும்புகிறேன், நீங்கள் உங்களுடைய ரப்பை எந்த அளவுக்கு விரும்புகிறீர்கள் என்பதை மட்டும்தான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னமல் அமாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே. எண்ணங்கள் அனைத்தும் அல்லாஹ் படைத்திருக்கும் புனிதமான படைப்பான உள்ளங்களில் இருந்து பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் தான் எண்ணங்கள். அந்த உள்ளங்கள் தூய்மையான முறையில் அல்லாஹுவை இந்த 14 நாட்களிலும் நேசித்திருக்குமானால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அல்லாஹுவை சந்திப்பதற்காக, அல்லாஹ் எனக்காக படைத்திருக்கும் அந்த சொர்க்கத்தை பார்ப்பதற்காக, அல்லாஹ் அனுப்பி தந்த என்னுடைய ஹபீபுல்லா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களோடு நான் வாழ வேண்டும், அவர்களுடைய கரங்களை பிடித்து நான் சலாம் சொல்ல வேண்டும், அவருடைய மனைவி மக்கள் குடும்பத்தார்களை நாம் பார்க்க வேண்டும், உன்னத நபிமார்களோடு உயர்ந்த சூனத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு முஃமினுடைய இலக்காக இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த உறவுகள் மூலமாக நமக்கு அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். காரணம், ஒரு அமலை அல்லாஹ் கற்றுத்தந்து அதன் மூலமாக தன்னுடைய அடியானுடைய விருப்பத்தை தான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த ரமலானில் நாம் எல்லோரும் இல்லா மாஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய நோன்பை கொண்டு நம்மில் அதிகமான நபர்கள் அந்த இறையச்சத்தின் மீது தான் நாம் ஆசைப்பட்டிருப்போம். உணவுகள் என்பது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல.
உணவு என்பது அல்லாஹ் நமக்கு அதை அந்த நேரத்தில் தடை செய்திருந்தான் என்றால் நிச்சயமாக நம்மால் இருக்க முடியும் என்பதை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்த காரணத்தினால்தான் அதை நம் மீது கடமையாக்கினான். ஆனால் நம்முடைய அந்த தேடல்கள் அனைத்தும் அல்லாஹுவை கொண்டு இருந்ததா, அந்த உறவாகிய அல்லாஹுவை கொண்டு இருந்ததா, அல்லாஹுடைய பேச்சாகிய அல் கலாமை கொண்டு நாம் அல்லாஹுவை தேடினோமா, அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தை கொண்டு நாம் அல்லாஹுவை தேடினோமா, அல்லாஹ் நமக்கு அனுப்பி தந்த இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபிமொழிகளை கொண்டு நாம் அல்லாஹுவை நெருங்குவதற்கு நாம் ஆசைப்பட்டோமா என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். எங்கள் ஊரிலே நடந்த, இப்பொழுது ரமலானில் நடந்த இருவிதமான மௌத்துக்கள். 3 நாட்களுக்கு முன்பாக உகாண்டாவில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் தன்னுடைய மனைவிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு சாதாரணமாக தன்னுடைய படுக்கையை நோக்கி உறங்க சென்றவரை அல்லாஹ் அந்த உறக்கத்தோடு அழைத்துக் கொண்டான். 1வது மரணம். நேற்று ஒரு மரணம். ஒரு சகோதரர் ஹைவேயில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கார் அடித்து அந்த இடத்திலே அவரும் மரணித்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய மரணத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்வதற்காகவும் அவருடைய உறவினர்களுக்கும் மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் அழகிய பொறுமையை கொடுப்பதற்காகவும் அந்த மரணத்தின் மூலமாக நம்முடைய ஈமானை அல்லாஹ் அதிகப்படுத்துவதற்காகவும் நம்முடைய இறையச்சத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்வின் மேல் உள்ள அன்பை அல்லாஹ் அதிகப்படுத்துவதற்கும் அல்லாஹ்வின் மேல் உள்ள பிரியத்தை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தவும் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். காரணம் என்ன? அவர்கள் நம்மை விட்டு முந்திக் கொண்டார்கள், நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் அல்லாஹ் பலவிதமான படிப்பினைகளை தருகிறான். ரமலானை அவர்கள் முழுமையாக அடைந்து கொள்ளவில்லை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாம் இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய ஒரு சூழலில் நம்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ஜனாசாவை கொண்டு நான் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், எனக்கு இந்த இருக்கக்கூடிய மீதமுள்ள நாட்களில் அதிகமாக உன்னை நெருங்குவதற்கும் உன்னை நேசிப்பதற்கும் உன்னை பிரியப்படுவதற்கும் உன் மீது அன்பு வைப்பதற்கும் உன் மீது ஆசை வைப்பதற்கும் உன் மீது பிரியம் வைப்பதற்கும் இந்த ரமலானை பயனுள்ள ரமலானாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக என்று கேட்க வேண்டும். காரணம் என்ன? இந்த உறவானது நம்மை விட்டு இன்னும் சில தினங்களில் பிரிந்து சென்று விட்டால் அடுத்த அந்த உறவு நம்மை நோக்கி வருவதற்கு அல்லாஹ் அனுப்புவதற்கு 365 நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும். நேற்று என்னோடு இருந்த ஒரு சகோதரன் இன்று இல்லை. எங்களிடம் வழி சொல்லிவிட்டு சென்ற உகாண்டா சென்ற சகோதரன் அங்கே அவர் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டார். இதுதான் நம்முடைய நிதர்சனமான வாழ்க்கையிலும் நமக்கும் நடக்க போகக்கூடிய விஷயம். நாம் சில திட்டங்களை வகுத்து வைத்திருப்போம், ஆனால் அல்லாஹ் நமக்கு ஒரு அஜலை வைத்திருப்பான். அந்த அஜல் வந்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நேரமும் முந்தவும் மாட்டோம் பிந்தவும் மாட்டோம், அந்த நேரத்தில் உங்களை நாம் அழைத்துக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். நம்மை அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ் அஞ்சக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து கொள்வதற்குத்தான். அல்லாஹ் நம்மை பயமுறுத்தவில்லை. அல்லாஹ்வை கண்டு நடுங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்கள் என்னுடைய இறையச்சத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதெல்லாம் அவனுடைய அருளை, அவனுடைய அன்பை, அவனுடைய கருணையை, அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய பிரியத்தை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் சுவைத்துக் கொள்ள வேண்டும். சுவைத்துக் கொண்டால், சுவைக்கப்பட்ட நபர்களாக நாம் இந்த ரமலானில் நாம் மாறி இருந்தால் நமக்கு மௌத்தை பற்றிய பயம் இருக்காது. ஒரு பயம் மட்டும் நமக்கு இருக்கும், என்னுடைய ரப்பு என்னுடைய அமல்களை அங்கீகரிக்க வேண்டுமே, என்னை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டுமே, என்னை அவனுடைய நன்றி உள்ள அடியானாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்களுடைய அமல்களை வைத்தும் உங்களுடைய செயல்களை வைத்தும் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணை இல்லாமல். அந்த கருணை இருந்தால் தானே என்னை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அந்த கருணையின் மாதமான புனித மாதத்தில் அல்லவா நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். அந்த மாதத்தில் ஒவ்வொரு நாட்களும் 24 மணி நேரங்கள் என்னை கடந்து சென்றது. 14 நாட்களிலும் இன்று வரை அந்த 14 நாட்களிலும் அல்லாஹ்வுடைய கருணையை அடைவதற்காக பசித்திருக்கக்கூடிய நான், தாகித்திருக்கக்கூடிய நான் எதை கொண்டு என்னுடைய ரப்பை தேடினேன் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இதற்குத்தான் அடுத்த வாழ்க்கை அல்லாஹ் தர இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோம்பின் மாதத்திற்கு உள்ள நன்மையை போல் வேறு எந்த மாதத்திற்கும் நன்மை இல்லை, நோம்பில் உள்ள கூலியை போல் வேறு எதற்குமே கூலி இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் இதற்கு மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் இரவில் நின்று நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர்களது முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. 14 நாட்கள் எத்தனை முறை சகோதரிகள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டது. என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் அல்லாஹ்வோடு சமர்ப்பித்தோமா?
மனிதன் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் பலகீனமாக படைக்கப்பட்ட படைப்பு தான். அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய சந்ததிகளை பலகீனத்தின் மேல் பலகீனமாகத்தான் நாம் படைத்திருக்கிறோம். ஆனால் அதில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? என் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் செய்த பாவத்தை உணர்ந்து அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பலமாகவோ பலகீனமாகவோ அவர் செய்த பாவத்தை என்னோடு முறையிட்டு என்னிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் என்னுடைய பார்வையில் உயர்ந்த என்னுடைய அடியார்கள், கண்ணியமிக்க என்னுடைய அடியார்கள். ஏன் தெரியுமா? நான் தானே அவருடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்று அறிந்திருக்கிறார்கள் அல்லவா. நான் தான் ரப்பு, நான் தான் அவர்களை படைத்தேன், அவருடைய பாவங்களை என்னால் மட்டும்தான் மன்னிக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டு என் பக்கம் திரும்புகிறார்கள் அல்லவா, அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வாக்களிக்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உறவு தந்த மாற்றத்தை அடுத்த உறவு வரும் வரைக்கும் நாம் உறவோடு உரசிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உறவு நம்மில் தந்த மாற்றத்தை நம்முடைய வீட்டோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? அணைத்து அரவணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உறவானது இன்னும் சில தினங்களில் நம்மை விட்டு கடந்து சென்று விடும். அந்த உறவு நமக்கு தந்த படிப்பினை என்ன, பாடம் என்ன, என்ன பாடங்களை அந்த உறவு கற்றுத்தந்தது, எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றியது, என்னுடைய ஆத்மாவில் தந்த மாற்றங்கள் என்ன, என்னுடைய அறிவில் தந்த மாற்றங்கள் என்ன, என்னுடைய நஃப்ஸில் தந்த மாற்றங்கள் என்ன, என்னுடைய உள்ளத்தில் தந்த மாற்றங்கள் என்ன, என்னுடைய செயல்களில் தந்த மாற்றங்கள் என்ன, என்னுடைய பழக்க வழக்கங்களில் நடைமுறை பழக்க வழக்கங்களில் என்னுடைய உறவுகளோடு, என்னுடைய மனைவி மக்களோடு, என்னுடைய தாய் தந்தையோடு, என்னுடைய குடும்பத்தாரோடு, என்னுடைய சமூகத்தோடு எனக்கு என்னென்ன மாற்றங்களை அந்த உறவுகள் தந்ததோ அதையெல்லாம் நாம் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நாம் ஒரு காலம் வழி தவற மாட்டோம் என்பதை அல்லாஹ் இந்த ரமலானின் வாயிலாக நம் அனைவருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். சகோதர சகோதரிகளே, சகோதரிகளே, நாம் எல்லோரும் இந்த 14 நாட்களில் ஒரே ஒரு விஷயத்தை நன்றாக நாம் அறிந்திருப்போம். எல்லோருடைய நஃப்ஸும் நன்மையை மட்டும்தான் ஆதரவு வைத்திருக்கும். இது யாரும் மறுக்க முடியாத உண்மை. 14 நாட்களும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக வேண்டி அந்த நோன்பை பிடித்தார்களோ அந்த நோன்பினுடைய நஃப்ஸ் அனைத்தும் நன்மைக்கும் நலவுக்கும் ஆவல் உள்ளதாக, ஆசை உள்ளதாக, ஆர்வம் உள்ளதாகத்தான் அல்லாஹ் இன்று வரைக்கும் நம்முடைய நஃப்ஸை அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ் எதை நினைவூட்டுகிறான்? நான் சுப்ஹானல்லாஹ் தூயவன், உங்களை தூய்மைப்படுத்த நான் விரும்புகிறேன் என்பதை அல்லாஹ் நினைவூட்டுகிறான். நீங்கள் தூய்மையான மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பிறகு அந்த தூய்மையோடு என்னை நீங்கள் சந்திக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த தூய்மைக்கு ஒரு மகத்தான ஒரு வாழ்வை வைத்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் 14 நாட்களும் நம்முடைய நஃப்ஸின் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இப்பொழுதும் நம்முடைய நஃப்ஸுகள் ஆசைப்படுவதெல்லாம் இன்னும் பாக்கி உள்ள நாட்களில் என்னென்ன நல்லறங்களை நாம் விரைந்து செய்யலாம், என்னென்ன நன்மைகளை நாம் செய்யலாம். இன்னும் சில தினங்களுக்கு அப்புறம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அனுப்பிய அந்த உறவானது நம்மை விட்டு விடைபெற்று சென்று விடும். அந்த உறவு நம்மை வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது நமக்கு ஒரு வருத்தம் இருக்கிறதா? அவர்கள் கொண்டு வந்த கண்ணியம் என்ன? அந்த உறவு கொண்டு வந்த ரஹ்மத் என்ன? அந்த உறவு கொண்டு வந்த அருள் என்ன? அந்த உறவு கொண்டு வந்த கருணை என்ன? அந்த உறவு நம்மை எல்லாம் பாதுகாத்ததில் மகத்தான அமல் என்றால் நம் அனைவரையும் பாவத்தை விட்டு பாதுகாத்தது அல்லவா? இது நம்மால் இயல்பாக முடியுமா? ஒரு பாவத்தை விட்டு அவ்வளவு எளிதாக நம்மால் பிரிந்து வாழ முடியுமா? ஒரு பாவத்தை செய்யாமல், ஒரு பாவத்தை சிந்திக்காமல், ஒரு பாவத்தை பற்றி அறியாமல் நம்மால் இந்த உலகத்தில் அவ்வளவு எளிதாக நாம் கடந்து செல்ல முடியுமா? நாம் செல்கிற பாதைகளில் நாம் அல்லாஹ்வுடைய இறைச்சத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட நம்மை அறியாமல் நம்முடைய பாதைகளில் பாவத்தில் விழக்கூடிய சூழல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த உறவு மகத்தான ஒரு உறவை நம்மோடு தந்து உறவாடி இருக்கிறது. அந்த உறவை கொண்டு நாம் அந்த உறவை கண்ணியப்படுத்தியவர்களாக, அந்த உறவு நம்மை கண்ணியப்படுத்தியவர்களாக இறுதி மூச்சு வரைக்கும் வாழக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் பேசக்கூடிய என்னையும் இந்த சப்தத்தை செய்மெடுக்கும் உங்களையும் அகில உலகத்திலும் வாழக்கூடிய அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்ட முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் அதை நசீபாக்கி தந்துள்வானாக. வாஹிரு தவ்ஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களோடு உறவாடிய ஈமானிய உறவுகளே என்ற தலைப்பில் நம்மோடு உறவாடிய அந்த ஈமானிய உறவை கொண்டு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நன்மாராயமாக நலவாக சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஒன்று குர்ஆனில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்வதற்காக எந்த சூழலில் தயாரானாலும் இந்த ஒரு அல்லாஹ்வுடைய வார்த்தையை பேசாமல் அந்த உபதேசத்தை ஆரம்பிக்க மாட்டார்கள். அதே உபதேசத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வுடைய கலாமின் மீது ஈமான் கொண்ட மக்களே,
அல்லாஹுடைய வேதமாகிய இஸ்லாத்தின் மீது ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹுடைய தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை எப்படி அஞ்ச வேண்டுமோ, அல்லாஹ் நீங்கள் எப்படி அவனை அஞ்ச வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அந்த முறையில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்கத்து காத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் ஒரு காலமும் முஸ்லிம்கள் அன்றி நீங்கள் மரணத்தை தழுவிவிட வேண்டாம், மரணத்தை அடைந்து விட வேண்டாம், மரணத்தின் பக்கம் நெருங்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் உபதேசம் செய்கிறார். ஆழமான பொருள் கொண்ட இந்த அல்லாஹுடைய வார்த்தையை நிற்கக்கூடிய இடங்களிலும், பேசக்கூடிய இடங்களிலும், அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களிலும், நடந்து செல்லக்கூடிய இடங்களிலும், எங்கெல்லாம் செல்கிறோமோ அந்த இடத்திற்கும், எங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்திற்கும் இந்த வசனம் தகுந்தாற்போல் நம்முடைய செயல்கள் இருக்கிறதா என்பதை நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீன். இன்று நாம் அனைவரும் 14 நோன்புகளை வைத்திருக்கிறோம். மீத உள்ள நோன்புகளை பிடிப்பதற்காக நாம் அனைவரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி. நமக்கு அல்லாஹ் தந்த பெரிய கண்ணியம் என்பது அந்த நோன்பை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அந்த நோன்பை பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் அதை நாடிய மக்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் நாடி அந்த நோன்பை 14 நோன்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம், மீதமுள்ள நோன்புகளை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீன். நம்முடைய நாம் செய்யக்கூடிய நன்மைகள், நலவுகள், இதனுடைய முடிவுகளை எல்லாம் அல்லாஹ் பதிவு செய்வது, தீர்மானிப்பது. என்னை வைத்து நான் பேசுகிறேன், நான் சொர்க்கம் செல்ல வேண்டுமா, அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், இத்தகுல்லா இயாது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகம் செல்ல வேண்டுமா என்பதை அல்லாஹ் தீர்மானிப்பது என்னுடைய மரண நேரத்தை வைத்துதான் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். நோன்பு பிடிப்பது பெரிய விஷயம். அதை செய்யும் பொழுது நாம் உணர்ந்திருப்போம். பெண்களுடைய சமையல்களில் இருந்து சகருக்காக அவர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு தியாகம், தன்னுடைய கணவன் மனைவிகளுக்காக நேரமே எந்தித்து அந்த உணவுகளை தயார்படுத்துவார்கள். எப்படி தயார்படுத்துவார்கள்? தன்னுடைய கணவனிடம் குழந்தைகளிடம் கேட்பார்கள், உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது என்று. சிந்திக்க வேண்டும் தாய்மார்களே, சகோதரிகளே. அப்பேற்பட்ட மகத்துவத்தை தந்த அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் மரணிக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிய நிலைமையில் மரணிக்க வேண்டும் என்று சொல்கிறான் என்றால், நம்முடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றும் பொழுது நான் ஈமானோடு இருந்தால்தான் அல்லாஹ் என்னுடைய ஆத்மாவை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எனக்கு அறிவுரை செய்கிறான், உங்களுக்கு அறிவுரை செய்கிறான். ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட மக்களுக்கும் அல்லாஹ் அறிவுரை செய்கிறான். காரணம் என்ன? ஈமானோடு இருக்கும் பொழுது அந்த நஃப்ஸானது நிச்சயமாக சூனத்தை சென்றடையும். ஈமான் இழந்த நிலைமையில், அது ஒரு பாவம் செய்த சூழலில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் நம்முடைய ரூஹை கைப்பற்றினால் நவுது பில்லாஹி மின்ஹா இத்தகுல்லா, அல்லாஹ் நம் அனைவரை மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட எல்லா ஆத்மாக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த பாவம் செய்த ஆத்மா அல்லாஹ் அந்த ரூஹை கைப்பற்றும் பொழுது பாவத்தோடு இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஆத்மாவானது நிரந்தரமான நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும் என்பதாக அல்லாஹ் நினைவூட்டுகிறான். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, 14 நாட்கள் புனிதமான நாட்கள், இன்னும் மீதமுள்ள நாட்களையும் சேர்த்து அல்லாஹ் நமக்கு 3 நாட்களை சிறப்பாக சொல்கிறான். துல் ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள், முஹர்ரத்தினுடைய முதல் 10 நாட்கள், அடுத்து ரமலானுடைய கடைசி 10 நாட்கள். இந்த கடைசி 10 நாட்களும் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு மாபெரும் புண்ணியமான ஒரு இரவு நம்மை நோக்கி வருகிறது. சகோதர சகோதரிகளே, சகோதரர்களே, உபதேசத்தின் மூலமாக நாம் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை உள்ளம் ஆசைப்பட்டால் தான் அல்லாஹ் அந்த இலக்கை நோக்கி நம்மை கொண்டு செல்வான். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த மாதத்தில், இந்த நாட்களில் வருவதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஸஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு உங்களை நோக்கி வர இருக்கிறது. அதோடு முடிக்கவில்லை. ரூஹுல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு அந்த இரவில் உலகத்திற்கு இறங்குகிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு இறங்குகிறார்கள். அந்த நாட்களில் எதற்காக? அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறோமா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள, அவர்களை சந்திப்பதற்கு நாம் ஆசைப்படுகிறோம் என்பதை நம்மை நாம் உணர்ந்து கொள்ள அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு அந்த நாட்களில் பூமியில் இறங்குகிறார்கள். 1000 மாதங்களை விட ஒரே ஒரு இரவு. 1000 மாதங்கள் கிடைப்பது மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் அல்லாஹ் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அல்லாஹ் அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன் என்ற காரணத்தால் அல்லாஹ் அந்த 1000 மாதங்களை விட ஒரு இரவை
அந்த நாட்களில் அல்லாஹ் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த நாட்களை ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளுங்கள். 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள். அதில் ஏதாவது ஒரு நாளாக இருக்கலாம் என்றால் நாம் அந்த ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர இதுதான் அந்த நாள் என்று சொல்வதற்கு நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கோ காட்டித்தரவில்லை. அந்த ஒற்றைப்படை நாட்களில் என்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடச் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கட்டளைக்கேற்ப நானும் தேடினேன் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய கூலி நமக்கு மறுமையில் கிடைக்கும். அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக நாம் இந்த உலகத்துடைய தொடர்புகளை துண்டித்து அல்லாஹுவை சார்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் இத்திகாஃப் என்னும் ஒரு அமர்வை அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அல்லாஹ் அமரச் சொல்கிறான். ஒட்டுமொத்த உலக தொடர்புகளும் நாம் துண்டிக்க வேண்டும். பள்ளியில் அமர்ந்து கொண்டு வியாபாரத்தை பற்றி பேசுவதோ, மனைவி நல்லா இருக்காளா, குழந்தை, அதுக்கெல்லாம் இடமே இல்லை. எல்லா தொடர்புகளையும் நாம் துண்டிக்க வேண்டும். பள்ளியில் அமர்ந்திருக்க வேண்டும். முழுமையாக அல்லாஹுவை சார்ந்து நாம் வாழ வேண்டும். இதை அல்லாஹ் அந்த மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நாமும் இருக்கலாம், சக்தி பெற்ற மக்கள் இருக்கலாம். ஏனென்றால் நாம் பள்ளியில் அமர்ந்திருக்கும் போது பள்ளியில் அமர்ந்து கொண்டு நம்முடைய தேடல்கள் உலகத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி போகுமானால் அந்த அமலில் எந்த ஒரு பிரதிபலனையும் நாம் பார்க்க முடியாது. அப்படி ஒரு சூழலில் நாம் வாழ்கிறோம் என்றால் அந்த சூழலை தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஆனால் என்னால் பள்ளியில் தனிமையாக அமர முடியும், எனக்கு உணவுகள் கொண்டு வருவதற்கு, உடைகள் கொண்டு வருவதற்கு என்னுடைய மகனோ குடும்பத்தில் உறவுகளோ இருந்தால் அது ஒரு மாத்திரம் இல்லை, தாராளமாக நாம் இருந்து கொள்ளலாம். இல்லை, அந்த இடத்தில் இருந்து கொண்டு நாம் உலகத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நம்முடைய எமோஷன்கள் மூலமாக நம்முடைய அமல்கள் அந்த இடத்தில் பாழாக்கப்படலாம். அதற்கு சரியான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருந்தால் அந்த இடத்தில் நாம் அமர்ந்து கொண்டு கடைசி 10 நாட்கள் உட்கார்ந்து கொண்டு பெருநாள் தொழுகைக்காக வேண்டி வெளியே வர வேண்டும். அதற்கு வரைக்கும் அந்த 10 நாள் அமர்ந்து கொண்டு அல்லாஹுவை கொண்டு, அவனுடைய கலாமை கொண்டு, அவனுடைய பெயரை கொண்டு, தஸ்பீகை கொண்டு, பிரார்த்தனை கொண்டு அல்லாஹுவை அழைத்தால் அந்த 10வது நாள் கழித்து வெளிவருவதற்கு நம்முடைய மனங்கள் இயல்பாகவே வெளிவருவதற்கு மனங்கள் அனுமதிக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தில் அல்லாஹ் நம்மை அந்த 10 நாட்களை உருவாக்குவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்மீது அல்லாஹ் எந்த அளவுக்கு இரக்கம் காட்டக்கூடியவன், மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் ஒரே பார்வையில் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸை கொண்டு நாம் அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பித்தால், அந்த ஹதீஸை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க ஆரம்பித்தால், எப்பொழுதும் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த ஒரு அன்பை பெறக்கூடிய, அன்பின் மீது ஆதரவு வைக்கக்கூடிய, பாசத்தையும் நேசத்தையும் பெறக்கூடிய உள்ளமாக மாறும். ஜாமிஉ திர்மிதியில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் நாமும் அதை கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருப்போம் இந்த சம்பவங்கள் எல்லாம். யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் எல்லாம் உன்னால் அல்லாஹுவால் அருளப்பட்டு, அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டு, அல்லாஹுவால் கருணை காட்டப்பட்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விசாலமாக்கி கொடுத்த செல்வந்தர்களான சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே யா ரசூலல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாமும் இந்த நேரத்தில் கவலைப்பட்டிருப்போம். ஒரு செல்வந்தர் பள்ளிக்காக ஒரு தான தர்மம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமாக அந்த கவலை வந்திருக்கும். யா அல்லாஹ், எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை நீ தரவில்லையே, நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னிடம் இல்லையே என்ற அந்த கவலை மூமின்களுடைய உள்ளத்தில் இந்த 14 நாட்கள் மட்டுமல்ல, இந்த ரமலான் முடிவதும் அந்த ஆசைகள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் நோன்பாளி, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்களுக்கு அவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். பேரித்தம்பழம் மட்டுமல்ல, ஜூஸ்கள் மட்டுமல்ல, உணவுகள் மட்டுமல்ல, அவர்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் வாரி வழங்குகிறார்கள். செல்வந்தர்களான சஹாபாக்கள் வழங்குகிறார்கள். இன்றும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இறை இல்லத்திலும் நாம் பார்த்துக் கொண்டிருப்போம். அல்லாஹுவால் வழங்கப்பட்ட செல்வந்தர்கள் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களால் அந்த தான தர்மங்கள் செய்ய முடியவில்லை, அவர்களுக்கு ஒப்பாக எங்களால் அமல் செய்ய முடியவில்லை, அந்த நன்மையை நாங்களும் அடைய முடியவில்லை, ஆனால் நாங்கள் ஆசைப்படுகிறோம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் யா ரசூலல்லாஹ், அதே செல்வத்தை கொண்டு நாங்களும் நன்மையை தேட வேண்டும் ஆசைப்படுகிறோம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துக் கொடுக்கிறார்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு நம் மீது கருணை காட்டுகிறான், அல்லாஹ் நம் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறான், அல்லாஹ் நம் மீது எந்த அளவுக்கு இரக்கம் காட்டுகிறான், அல்லாஹ் நம் மீது எந்த அளவுக்கு பாசமாக நடந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு இதை விட ஒரு பதில் வேறு எதுவுமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த செல்வந்தர்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால், உங்களுடைய கையில் செல்வங்கள் இல்லை என்றால், அவர்கள் செலவு செய்த செல்வத்திற்கு இணங்க உங்களுக்கு நான் ஒரு நன்மையை கற்றுத் தருகிறேன், நீங்கள் அதை செய்தால் அவர்கள் பெற்ற நன்மையை நீங்கள் முழுமையாக அடைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு அப்புறம் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை நீங்கள் சொன்னால் அவர்கள் செய்த நன்மையை உங்களால் அடைந்து கொள்ள முடியும். சகோதர சகோதரிகளை, இதில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன? அவர்கள் எவ்வளவோ சிரமத்திற்கு மத்தியில் உழைத்து கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பள்ளியில் பொருளாதாரத்தை தேடி செல்கிறார்கள் வெளியே,
அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் சிறந்த முறையில் இருந்தாலும் அதற்காக அவருடைய ஆயுள் காலத்தையும் எண்ணங்களையும் ஆத்மாவையும் உள்ளத்தையும் தன்னுடைய உடல் உறுப்புகளையும் பயன்படுத்தி அதை திரட்டி கொண்டு வந்து பள்ளியில் கொடுக்கிறார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஏழைகளுக்கு நீங்கள் இருந்த இடத்திலே என்னை நிலை கூறினால் போதும், அந்த நன்மை நீங்களும் பெற்றவராக ஆகிவிடுவீர்கள் என்றால் அல்லாஹ்வை நாம் விளங்கக்கூடிய முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளை, ஒரே ஒரு வார்த்தையை கூறி நிறைவு செய்கிறேன். ரமலான் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய பிரியம், அல்லாஹுடைய நேசம். அதை பெற்றுக்கொண்டவர் பெற்றுக்கொண்டார், அதை மறந்து வாழ்ந்தவர் நிச்சயமாக அல்லாஹ்வை மறந்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெளிவான ஒரு ஹதீஸை சொல்வார்கள், நீங்கள் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதினாலோ அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. இதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் 14 நோன்புகளிலும் இதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? 14 நோன்புகளிலும் என்பதை நீங்கள் உங்களை நீங்கள் முகாசபா செய்து கொள்ள வேண்டும். பசித்திருப்பதினால் தாகித்திருப்பதினால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்றால் அல்லாஹ் இந்த 14 நாட்களும் என்னோடு எதை கொண்டு பேசினான்? தொழுகையை கொண்டு பேசினானா? கண்ணியமான இமாம்கள் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிறார்கள். அவருடைய வாயிலிருந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை வருகிறது. பின்னாடி நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்தில் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் என்ன மாற்றங்களை தந்தான்? 14 நாட்களும் 8 ரக்கா தொலை வைத்திருப்பார்கள் கண்ணியமான அந்த இமாம். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. அப்படிப்பட்ட அவர் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன மாற்றத்தை தந்தது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளம் அல்லாஹ்வை எப்படி நேசித்தது. யா அல்லாஹ், நீயே எங்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக. எப்படி அந்த வார்த்தையை நாம் அல்லாஹ்வோடு முறையிட்டோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற வார்த்தையை நாம் எந்த அழகான முறையில் அல்லாஹ்வோடு முறையிட்டோம். அதில் அல்லாஹ் நமக்கு தந்த பிரதிபலன் என்ன என்பதை அறிந்து கொண்டு அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடிய மக்களாக அல்லாஹ் இந்த ரமலான் முடிவதற்கு முன்பாகவே அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி உயர்ந்த சூனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, குடும்பத்தோடு நீங்கள் சூனத்திற்குள் நுழைவீர்கள் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொர்க்கத்தில் பார்க்கக்கூடிய குடும்பமாக அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி ஸப்பித் கல்பி அலா தீனிக். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப்.